நாம அன்னூர் பக்கத்துல ஆத்திக்குட்டை அப்படிங்கிற ஒரு ஊர்ல அங்க ஒரு மலை மேல பங்காரு அழகர் பெருமாள் கோவில் இருக்கிறதா நமக்கு தெரிய வந்துச்சு. உடனே நம்ம கிளம்பியாச்சு. நமக்கு முன்னாடி 2 மலை தெரியுது பாத்தீங்களா, அங்கதான் அந்த பெருமாள் கோவில் இருக்கு. இந்த குற்று கிடையாது, இதுக்கு பின்னாடி இருக்கிற குற்றுல தான் பெருமாள் இருக்காரு. அதுக்கு போகணும் அப்படின்னா இப்படி போகணுமா என்னன்னு தெரியலையே. மேப்ல பார்த்தா இப்படியும் போகலாங்கிற மாதிரி தான் சொல்லுது. ஆனா இப்படி போனா இதுலேயே போகலாம், ஆனால் வந்துட்டு டேஞ்சர். இந்த மலையில் பாருங்களேன், விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது இது ஒரு ஐயப்பன் கோவில். ஐயப்பனோட அதீத பக்தியால ஒரு தனி நபர் இந்த இடத்த வாங்கி அங்கேயே வந்துட்டு கோவிலும் கட்டி வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்குல்ல. நீங்க இந்த மலைக்கு போற வழியில நீங்க பாக்குறது எல்லாமே இந்த மலைக்கு போற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஆனா இந்த மலைக்கு போறதுக்கு ஒரே ஒரு பாதை மட்டும்தான் இருக்கு. ஆனா மேப்ல நிறைய பாதைகள் காட்டும். ஆனா நீங்க அதுலலாம் போகாம டைரக்டா இந்த இடத்துக்கு வந்துருங்க. இந்த இடம் ஆத்திக்குட்டைக்கு போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தாங்க இருக்கு. இந்த மலைக்கு வரணும் அப்படின்னா எப்படி வர்றது? அன்னூர் வழியாக வரணும் சார். அன்னூர் வந்து கைகாட்டிலேருந்து ஆத்திக்குட்டை வந்து இதுதான் என்ட்ரன்ஸ். இங்கே தான் சாமி கும்பிட்டு மேலே. ஐயா சொன்ன பாதை இந்த பாதை தான். இங்கிருந்து தான் மலை பயணம் தொடங்குது. மலையோட அடிவாரத்துல இருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நம்ம பயணம் பண்ணி போற மாதிரி இருக்கும். இந்த பாதை 25 வருடங்களுக்கு முன்னாடி போட்டதா சொன்னாங்க அந்த ஐயா. இந்த பாதை ரொம்பவே மோசமா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா போனீங்க அப்படின்னா கண்டிப்பா மேல போயிடலாம். அதாவது கோயிலோட உச்சிக்கு போயிடலாம். இந்த இடத்துல எல்லாம் பாதை ரொம்பவே மோசமா இருக்கு. இங்கெல்லாம் வண்டி அப்படியே ஸ்கிட் ஆகிற நிலைமைக்கு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மலையில நம்ம வண்டி ஏற மாட்டேங்குது. அப்படியே தக்கி முக்கி உருட்டிட்டு மேலே ஏறியாச்சுங்க. என்னென்ன சுவாமி இருக்கு மேலே? ஸ்ரீதேவி, பூதேவி, பெருமாள். அதுபோக ஆஞ்சநேயர் சாமி இருக்குது, விநாயகர் சாமி இருக்குது, தாயார் சிலை இருக்குது, கன்னிமார் சாமி இருக்குது, எல்லாம் இருக்குது. நம்ம கோவிலுக்கு வந்தாச்சு. ஆனால் கோவில் வந்துட்டு பூட்டி இருக்கு. மலைக்குன்றில் வந்துட்டு ஒரு பெருமாள் கோவில் இருக்கிறதா நம்ம வந்துட்டு கேள்விப்பட்டோம். ஸோ அந்த ஒரு பெருமாள் கோவிலுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். ஆனால் நம்ம வந்துட்டு இந்த கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த கோவில் வந்துட்டு நட சாத்தியிருக்கு. மாதத்துக்கு பௌர்ணமி, ஏகாதேசி, 4 சனிக்கிழமை பூசையாகும். அதை வந்துட்டு ரொம்பவே மோசமாக இருக்குங்க. நீங்கள் வந்துட்டு நடந்து வர்றது ரொம்பவே பெஸ்ட்டு அப்படின்ட்டு தான் எனக்கு தோணுது. ரிஸ்க் எடுத்து வர வந்தால் வாங்க. ஆனால் வந்துட்டு 4 வீலர் பஸ் வர அளவுக்குமே பாதை இருக்குது. ஆனால் வந்துட்டு டேஞ்சர். அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஒரு மலை, அது வந்துட்டு ஓதி மலை. நம்மளை சுற்றி வந்துட்டு வெறும் மலை குன்றாக தான் இருக்குது. நம்ம வந்த பாதை பாருங்களேன் எவ்வளோ அழகாக தெரியுது. இந்த கோயிலுக்கு வரத்துக்கு நிறைய பாதை இருக்கு. ஆனா மலை மேல வர்றதுக்கு ஒரே இந்த மலைக்கு பேரு சோலைமலை. சோலைமலையில பங்காரு அழகர் சாமின்னு சொல்லி பெருமாள் கோயில் இருந்தது. பழமையானது, வெள்ளக்காரங்காலத்திலேயே இருந்தது அந்த மலை. அது வந்து இடிஞ்சு போச்சு, பராமரிப்பு இல்லாம மலையில் இருந்ததுனால இடிஞ்சு போச்சு. அது அப்படியே இருந்து இது இந்த கிராமத்துக்கே எல்லாத்துக்கும் பெருமாள். அதில் ஆசேரி, கமாலாசேரி நகை பண்ணுறவங்களுக்கு அது குலதெய்வம். அவங்க வந்து சொந்தமாக செலவு பண்ணி கோயில் கட்டியிருக்கிறாங்க. அந்த பழைய கோயில் கட்டி இப்போ சீரும் சிறப்புமாக புரட்டாசி மாசமான அன்னதானம் போட்டு கல்யாணம் முடிச்சு சாமிக்கு ஸ்ரீதேவி, பூந்தேவின்னு சொல்லி 2 பொம்பளை சாமி இருக்கு. 2 பெருமாளுக்கு. அந்த 2 சாமிக்கும் சேர்ந்து திருவிழா பண்ணுவாங்க புரட்டாசி மாதத்துக்கு. நல்லா சிறப்பாக இருக்குது கோயில். இப்போ 30 வருஷத்துக்கு முதல்ல புதுப்பிச்சாங்க ஐயா. இப்போ 2வது 25 வருஷம் கழிச்சு திரும்பி 30 வருஷம் கழிச்சு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் அவங்க எங்கெங்கே தாயுதிகாரம் இருக்கிறாங்களோ அவங்க பூரா வருவாங்க. நாங்கள் எப்போ போனாலும் சாமி கும்பிட்டு வந்துடுவோம். அந்த கோயிலுக்கு சிறப்பானது 3 நாளைக்கு ஒரு மாதத்துக்கு பௌர்ணமி, ஏகாதேசி, 4 சனிக்கிழமை பூசையா. இங்க வந்துட்டு விநாயகர் கோயில் இருக்குங்களா? விநாயகர் இல்லை, மகாளியம். ஊருக்குள்ள இருக்குது விநாயகர். ஓகே. ஒவ்வொருத்தரும் விநாயகர் கோயில் சாமி கும்பிடுவாங்க, ஒவ்வொருத்தரும் மகாளியம்மன் கோயில் கும்பிட்டு இப்படியே போய்க்குவாங்க. கீழே என்னமோ பொருள் இருக்குதுன்னு சொல்லி மிலிட்ரிக்காரர் வந்து கேம்ப் போட்டு வருஷத்துக்கு ஒருக்கா வந்து கேம்ப் அடிப்பாங்க. இன்னொரு மிலிட்ரிக்காரனும் குறுங்குளத்தில் அங்கே ஒரு கோயில் இருக்குது மேலே.
அங்கே அந்த கேம்பில் இருக்கிறவையெல்லாம் இங்கே வருவாங்க வருஷத்துக்கு ஒரு மிலிட்ரி கேம்ப்னு போடுவாங்க. கோயிலுக்கு கீழே மிஷின் வச்சு எல்லாம் பார்ப்பாங்க, வந்து போயிடுவாங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டியான வந்துடுவாங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துடுவாங்க. இது வரைக்கும் எது கண்டுபிடிச்சிருக்காங்களா? அது இன்னும் கண்டுபிடிச்ச மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் வந்து போவாங்க, பார்த்துட்டு 8 நாள் வந்து போயிடுவாங்க. நல்லா இருக்கிறது தாத்தா காலத்திலேயே கோபுரம் பண்ணுறதுதான் செங்கல் கோவில். அப்பையிலேருந்து கோவில் இப்படியே தான் இருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு இல்லை. கொஞ்சம் இடப்பட்ட காலத்தில் சிலையெல்லாம் இது ஆகி கோபுரம் இடிந்து சிலை கை காலெல்லாம் முறிஞ்சு போச்சு. அப்புறம் இவங்க புதுப்பிச்சிருக்கிறாங்க 30 வருஷத்துக்குள்ள. ஓகே. முதல்ல இருக்கிறப்ப சுற்றி கல் நிறுத்தியிருந்தாங்க. அந்த செங்கல் கட்டடமெல்லாம் உளுந்து சுற்றி அந்த கோபுரத்தில் கல் இருக்குமில்ல படிக்கல், அது எடுத்து நிறுத்தியிருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சிமெண்டியோடு போட்டாங்க. அப்புறம் கடைசியில் வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும். இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த ஆத்திக்குட்டிக்கு பக்கத்தில் இடுகம்பாளையத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்கிறதா நமக்கு சொன்னாங்க. ஸோ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். ஒரு வருஷம் முன்னாடி வியாசராய தீர்த்தர் யாருன்னா ராகவேந்திரோடைய முற்றுரை வியாசராய தீர்த்தர். வியாசராய தீர்த்தர் இங்கே வந்துக்கிறார். இங்கே வந்தவர் அவரோட ஞான திருஷ்டியால் ஆஞ்சநேயர் இந்த பாறையில் வந்து தியானம் பண்ண தெரிஞ்சு ஒரு சிற்பத்தை பிரதிஷ்டிக்கிறார். வியாசராய தீர்த்தரால் சிலை வடிக்கப்பட்டது.